விநாயகர் உருவங்கள் கூறும் தத்துவங்கள். பிரணவத்தை முற்றும் அறிந்தவர் என்பதால் விநாயகப் பெருமான் பிரணவன், பிரணவநாதன் என்றும் அழைக்கப்படுகின்றார். ஓம் என்ற பிரணவ மந்திர ரூபியான அவர் ஞானமே வடிவானவர். அவரது திருமேனியே தத்துவ வடிவமென பண்டைய முனிவர்கள், ஞானிகள் கூறியுள்ளனர். இன்று சதுர்த்தி விரதத்தையொட்டி விநாயகரின் உருவங்கள் கூறும் தத்துவம் குறித்து பார்க்கலாம். கைகளில் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் ஆகிய பஞ்ச கிருத்தியங்களையும் அவர் தனது 5 கரங்களால் இயற்றுவதால் அவரை ஐங்கரன் என்றும் கூறுவர். விநாயகரின் வலது முன்கை அபயமுத்திரையை காட்டுகிறது. வலது பின்கையில் மழுவாயுதமும், இடது முன்கையில் மோதகம், இடது பின்கையில் பாசக்கயிற்றை வைத்திருப்பார். இதில் அபயமுத்திரை பக்தர்களுக்கு அபயத்தையும், மோதகமானது கொழுக்கட்டையின் உள்ளே இனிப்பு இருப்பது போல் நாம் உள்ளன்போடு இருக்க வேண்டும் என்பதையும் குறிக்கிறது. மேலும் பாசக்கயிறானது பந்தபாசத்தை கட்டவும், மழுவாயுதமானது அதை வெட்டி எறிய வேண்டும் என்பதையும் காட்டுகிறது. திருவடி. விநாயகர் திருவடிகளில் வலது திருவடியை ஞானசக்தி என்றும், இடது திருவடியை கிரியாசக்தி என்றும் கூறுவதுண்டு. திருவடிகளின் துணையின்றி உயிர்கள் ஒன்றினை அறிந்து கொள்ளவோ செயலாற்றவோ முடியாது. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் ஆகாயம் தன்னுள் அடக்கவும், ஒடுக்கவும், விரிக்கவும் கூடிய தன்மையை கொண்டது. ஆகாயம் போலவே சகலவற்றையும் உள்ளடக்கியதாகவே அவரது உருவம் காட்சியளிக்கின்றது. காது, கொம்பு. விநாயகரது ஞானத்தை முரம் போன்று பறந்து விரிந்த 2 காதுகளும் விளங்குகின்றன. வலது பக்கமுள்ள ஒடிந்த கொம்பு பாச ஞானத்தையும், இடது பக்கமுள்ள கொம்பு பதி ஞானத்தையும் உணர்த்துகிறது. விநாயகரின் கீழ் மூஷிகம் அழுந்தி அமைதியாக காணப்படுவதை போன்று பிரணவமூர்த்தியின் கீழ் ஆணவம் அமைதி காக்கும் என்பதை விளக்குகின்றது. சர்ப்பம். விநாயகர் உந்தியை சுற்றியுள்ள சர்ப்பம் குண்டலினி சக்தியின் வடிவமாகும். அதன் விரிவுகளும் சுருக்கங்களுமே பிரபஞ்சத்தின் தோற்றம், சுருக்கம் எனப்படுகின்றது.